ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெர்மன் பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸும் அகமதாபாத்தில் இன்று இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் மீன் உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV-C-62 ராக்கெட் பாதை மாறிச் சென்றதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குஜராத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெர்மன் பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸும் தற்போது அகமதாபாத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பிற்கான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா ஜெர்மன் உறவுகளில் கடந்த 25 ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்த தலைவர்கள் இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, உயர் தொழில்நுட்ப பயன்பாடு, பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான நீடித்த பொருளாதார வளர்ச்சி, அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்தனர். மண்டல மற்றும் உலகளாவிய அரசியல், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெர்மன் பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸும் இந்த பேச்சுவார்த்தையின்போது விவாதித்தனர். முன்னதாக சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்ற இரு தலைவர்களும் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சபர்மதி ஆற்றங்கரையில் நடைபெற்ற சர்வதேச பட்டம் விடும் விழாவையும் கண்டுகளித்தனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளையோர் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு பார்வை கொண்ட விவேகானந்தரின் போதனைகளும் மனித குலத்திற்கான அவரது சேவைகளும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளமாக திகழ்கின்றன என்று கூறியுள்ளார். இந்தியாவின் ஆன்மீக ஞானத்தை உலக அளவில் எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்றும் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையும் போதனைகளும் மனிதனின் உள்ளிருக்கும் சக்தியையும், சுய ஒழுக்கத்தையும், தன்னலமற்ற சேவையையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கான ஊக்கத்தை சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் சந்ததியினருக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக திகழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது இளைஞர்களை ஊக்குவிக்கும் வலிமையான சக்தியாக திகழ்பவர் சுவாமி விவேகானந்தர் என்று கூறியுள்ளார். அவரது ஆளுமை திறனும் பணிகளும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் இளைஞர்களை அறிவாற்றல், தத்துவம் மற்றும் ஆன்மீகத்துடன் இணைத்தவர் சுவாமி விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படும் அவரது பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை உரிதாக்குவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா மட்டுமன்றி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு சொற்பொழிவுகள் மூலம் இளைய சமுதாயத்தின் உத்வேகத்தை அதிகரிக்கச் செய்த கர்மயோகி சுவாமி விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது கலாச்சாரமும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுவதற்கு ஆன்மீகமே ஆதி ஊற்று என்பதை எடுத்துரைத்த சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார். இந்நன்னாளில் சுவாமி விவேகானந்தர் நமக்கு அளித்த பொன்மொழிகள் வழி தேசத்தை வலிமைப்படுத்துவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய இளையோர் தினத்தையொட்டி திருவள்ளூர் சட்டக்கல்லூரி மாணவர்களின் சுதேசி ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் 100ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு தேசிய இளையோர் தினம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு ரன் ஃபார் ஸ்வதேசி ஓட்டப்பந்தயத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சொந்த நாட்டில் தயாராகும் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் முன்னுரிமை அளித்து அந்நிய நாட்டு பொருட்களை புறக்கணிக்கும் பொருட்டு நடைபெற்ற இந்த தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு சுதேசி ஓட்டப்பந்தய நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்டம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு உள்நாட்டில் தயாராகும் பொருட்களை வாங்குவோம், உள்நாட்டு தொழிலாளர்களை ஊக்குவிப்போம் எனவும் அயல்நாட்டு பொருட்களை புறக்கணிப்போம் என்ற கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
சத்ரபதி சிவாஜியின் தாயார் ஜீஜாபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், ராஜமாதா ஜீஜாபாய் சத்ரபதி சிவாஜிக்கு குழந்தை பருவத்திலிருந்தே தைரியம், சுயமரியாதை மற்றும் கலாச்சாரத்தை காப்பது உள்ளிட்ட பல்வேறு மாண்புகளை கற்றுக் கொடுத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டில் மீன் உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீன்வள அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2013-14 நிதியாண்டில் 95 லட்சம் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி 2024-25 ஆண்டில் 1,98 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை, மீன் வளர்ப்புத்துறை உள்ளிட்டவை அதிக வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், நாட்டின் பொருளாதாரத்தில் இவை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும், உலகின் மொத்த மீன் உற்பத்தியில் 8% இந்தியாவின் பங்கு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீன்வளத்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மீன்வளத்துறையை மேம்படுத்த 32,723 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நீலப்புரட்சி, பிரதமரின் மீன்வளத் திட்டம், பிரதமரின் உள்நாட்டு மீன் வளர்ப்பு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் நாட்டின் மீன் உணவு ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 62,408 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருப்பதாகவும் மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV-C-62 ராக்கெட் பாதை மாறி சென்றதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். இன்று காலை 10:17க்கு செலுத்தப்பட்ட ராக்கெட் சற்று நேரத்திற்குள் நிர்ணயிக்கப்பட்ட பாதையை விட்டு விலகிச் சென்றதாக அவர் கூறினார். இதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும், விரைவில் விவரங்களை தெரிவிக்க உள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக CBI தொடுத்த வழக்கு விசாரணைக்காக தவேகா தலைவரும் நடிகருமான திரு விஜய் இன்று காலை தில்லி CBI தலைமையகத்தில் ஆஜரானார். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தின்போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரானில் அந்நாட்டு அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டம் 16வது நாளாக தொடர்கிறது. அந்நாட்டில் உள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த மனித உரிமை சமூக சேவை அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த கலவரத்தில் இதுவரை 544 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு இணையதள சேவைகளும் தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. 10,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஈரான் நிலைமை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் இஸ்லாமிய குடியரசு உள்ளிட்ட அமைப்பினருடன் அந்நாட்டு அரசு அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரான் நிலைமையை தாம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ரோஜர், நியூசிலாந்தின் அஜித் ராய் இணையை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு, உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன. நவி மும்பையில் இன்று இப்போட்டி இரவு மணி 7:30க்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெர்மன் பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸும் அகமதாபாத்தில் இன்று இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் மீன் உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV-C-62 ராக்கெட் பாதை மாறி சென்றதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார்.
ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.